கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் உட்பட சில பகுதிகளில் கள்ளச்சாராயத்தால் அதை பயன்படுத்தியதால் கிட்டத்தட்ட 134 பேர் பாதிக்கப்பட்டு இங்கே கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, சேலம் அரசு மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு இதுவரை கிட்டத்தட்ட 40 பேர் உயிர் இழந்துள்ளனர். 60க்கும் மேற்பட்டவர் உயிருக்கு போராடி வருகிறார்கள். உள்ளத்தை உருக்கும் காட்சிகள். நான் இப்போதான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு வரேன். நான் இந்த மருத்துவமனை நம்ம கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையிலே கிட்டத்தட்ட 10 பேர் கிட்டத்தட்ட ரொம்ப சீரியஸாக வென்டிலேட்டரில் இருக்கிறாங்க. சில பேருக்கு கண் பார்வை போயிருக்கு. அவங்க இங்கே இருக்கிற மருத்துவர்கள் பொறுத்த வரைக்கும், இங்கே மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் சக்திக்கு மீறி அவங்க இன்னைக்கு அங்கே வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையும் சரி, அங்கே சேலம் அரசு மருத்துவமனையும் சரி, விழுப்புரம் அரசு மருத்துவமனை, எல்லா மருத்துவமனைகளையும் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த பிற மருத்துவமனையிலேருந்து கூடுதலாக டாக்டர்ஸு, செவிலியர்கள், நர்சஸ்ஸு, ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரையும் வரவழைச்சு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இந்த பாதிக்கப்பட்ட அந்த உயிருக்கு போராடி கொண்டிருக்கவங்களுக்கு சிறப்பான ஒரு மருத்துவத்தை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் 40 பேர் இறந்துருக்கிறாங்க. கிட்ட 134 பேர் மொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது போன வருஷமே இதே மாதிரி சம்பவங்கள் நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்திலையும் தஞ்சை மாவட்டத்திலையும் இதே மாதிரி சம்பவங்கள் நடந்தது. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் இதுக்கு காரணமானவர்கள், இந்த சம்பவத்துக்கு காரணமானவர், இந்த கள்ளச்சாரத்தை வித்தவர், அவரை பொறுத்த வரைக்கும் கைது செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பி, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியரை இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சம்பந்தப்பட்ட அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த கள்ளச்சாராயம், அதுபோல இந்த இந்த போதைப் பொருட்கள், இந்த போதை வஸ்துக்கள், போதைப் பொருட்கள் வியாபாரம், இது மாதிரி சம்பந்தப்பட்டிருக்கவங்களை குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை கொடுக்கணும். நம்ம இது சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரணும். கள்ளச்சாராயம், போதைப் பொருள் ஈடுபடுறவங்க, இது மாதிரி போன்ற இதில் ஈடுபடுறவங்களுக்கு ஆயுள் தண்டனை அந்த சட்டத்தை கொண்டு வரணும். ஏன்னா உள்ள நான் பார்க்குறேன், நான் கண் பார்வை இழந்திருக்கிறாங்க. சில பேர் வென்டிலேட்டரில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் 40 பேர் இறந்திருக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது. இது போன்ற கள்ளச்சாராயம், இந்த மாதிரி போதைப் பொருள் விற்பனை செய்கிறவங்க இனிமே இதை செய்யக்கூடாதுங்கிறத ஒரு பயத்தை உருவாக்குற மாதிரி காவல்துறையும் சரி, நீதித்துறை, நம்மளுடைய அரசாங்கமும் புதிய சட்டத்தை கொண்டு வரணும். ஆயுள் தண்டனை, குறைந்தபட்சம் ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்கணும். இத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க. கடந்த முறை இதே மாதிரி தான் சம்பவம் நடந்திருக்கு, இறந்திருக்கிறாங்க. இதுக்கு கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர் இதுக்குண்டான முயற்சி எடுப்பார். இறந்த குடும்பங்களுக்கு நம்முடைய தமிழக அரசு, முதலமைச்சர் கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா நிவாரணம் அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த சம்பவத்திற்கு உண்மை காரணங்கள் என்ன காரணங்கள், யாரெல்லாம் இதுக்கு உடந்த, இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது என்பதற்காக நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு ஆணையத்தை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் இது இனிமே பொறுத்த வரைக்கும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது போன்ற தவறான செயல்கள் ஈடுபடுற நபர்களுக்கு குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை. அது இல்லாமல் நம்முடைய காவல்துறையை சரி, நீதித்துறையை சரி, இரும்பு கரம் கொண்டு இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. இல்லை, நான் இது கொஞ்சம் விரிவான சொல்லணும். நாங்கள் அரசியல் படுத்த வேண்டாம் நான் பார்க்குறேன். நான் இந்த கள்ளச்சாராயம் இது போன்ற முந்தைய அரசுகளில் நடக்கலையா? தமிழ்நாட்டிலையும் சரி, சமீபத்தில் குஜராத்தில் கிட்டத்தட்ட 42 பேர் இறந்தாங்க 2022. அவங்க பாஜக கூட்டணி இருக்கிற பீகாரில் 2022 கிட்டத்தட்ட 100 பேர் இறந்துருக்கிறாங்க. நான் சொன்ன செய்தி தவிர, நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். இது போன்ற குஜராத்தில் பொறுத்த வரைக்கும் பூர்ண மதுவிலக்கு இருக்கு.
பீகாரில் பூர்ண மதுவிலக்கு இருக்கு. அங்கேயுமே கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே அங்கே பீகார்லையும் குஜராத்தில் 42 பேர் இறந்துருக்கிறாங்க. அங்கே உடனே அங்கே ஆட்சியை கலைச்சிட்டாங்களா இல்லாட்டி ஆட்சியை வந்து அவங்க இது பண்ணிட்டாங்களா? இங்கே ரயில்வே துறையில் அதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு விபத்தில் கிட்டத்தட்ட 10 பேர். இந்த 10 வருடங்களில் கிட்டத்தட்ட 1000 பேர் மேலே விபத்தில் நடந்திருக்கிறாங்க. நம்மளுடைய இது மாதிரி விபத்துகள் நடக்குது. இதுக்கு வந்து நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நான் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வேணுங்க. அது மக்கள்கிட்ட நீங்கள் காவல்துறை சரி நடவடிக்கை எடுக்கிறோம். காவல்துறை இன்னைக்கு சம்மந்தப்பட்ட எஸ்பி வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை வந்து அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக விசாரணை நடக்க போகுது. இதுக்கு காரணமான அவங்க காரணமான நபரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இதில் யாரெல்லாம் மறைமுகமாக சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்க மேலே கண்டிப்பாக இது எந்த கட்சியை சார்ந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அது அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஆனால் நான் சொல்கிறது வந்து விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் முதல்ல வரணுங்க. முதல்ல வந்து நான் சொல்கிற எல்லா இடங்களையும் சொல்கிறேன். இப்போ எங்கள் ஊர் கலிங்கப்பட்டி கிராமத்தில் அங்கே மதுக்கடை வைக்கும்போது ஊர் ஜனங்களோட ஆணு பொண்ணு எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு தலைவர் வைகோட சேர்ந்து மதுக்கடை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊரை ஒன்றா இருந்தால் அதை நாங்கள் தடுத்து நிறுத்தணும். இது போன்ற விசச்சாராயம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும், மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வந்தால் தவிர என்னதான் நீங்கள் காவல்துறை இது பண்ணாலுமே இது போன்ற தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் குறைந்தபட்சம் இது தவிர்க்க நான் யாருனே சொன்ன மாதிரி கடுமையான சட்டங்கள், இது போன்ற போதைப் பொருட்களோ இந்த மாதிரி விசச்சாராயம் கள்ளச்சாராயம் பண்ணுறவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்ச ஆயுள் தண்டனை இல்லைன்னா மரண தண்டனை கொடுத்தாலுமே தவறு கிடையாது நான் சொல்லுவேன். நான் அது வந்து அதில் மாற்று கருத்து கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி பல இன்டர்வியூஸ் நான் சொல்லியிருக்கிறேன். நான் பூரண மதுவிலக்கு, மது இல்லாத தமிழகம் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் வைகோவுடைய எங்களுடைய இலக்கு. அதில் மாற்றமே கிடையாது. நாங்கள் தந்தி கூட்டணியில் இருந்தாலுமே அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் கிட்டத்தட்ட இந்த 3 வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மதுவை வந்து நம்ம அகற்றணும், தமிழ்நாட்டில் அகற்றணும், இந்த கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்கள் கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கிறோம். அதை நாங்கள் சொல்லிட்டு தான் அதில் மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பாக அதாவது அரசியல் சொல்கிறீங்க இல்லையா, இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க சில பேர் சில குற்றச்சாட்டு நான் பார்த்தேன். நான் ஊடகத்திலையும் நீங்கள் நிறைய இதில் நான் பார்த்தேன். அதான் நான் சொல்கிறேன், நான் கடந்த கால ஆட்சியில் இது நடக்கலையா? அப்போ அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்களா? இல்லை நீங்கள் பாஜக நீங்கள் ஆண்ட குஜராத்லையும் சரி பூர்ண மதுவிலக்கு இருக்கிற குஜராத்தில் 42 பேர் இழந்தாங்க 2020 கதிய கள்ளச்சாராயத்தினால. அந்த அரசாங்கம் ராஜினாமா பண்ணிட்டாங்களா? இல்லை பீகாரில் அவங்க ஆதரவு இருக்கிற அவங்க கிட்டத்தட்ட 100 பேர் இருந்தாங்க இதே கள்ளச்சாராயத்தில், ராஜினாமா பண்ணிட்டாங்களா? இது அரசியலாக்க வேண்டாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 134 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சில வீடுகள் பொறுத்தவரைக்கும் 40 பேர் இறந்திருக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசியல் எல்லைகளை கடந்து எல்லா அரசியல் இயக்கங்களும் தலைவர்களும் அடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. இது போன்ற சம்பவங்களால குடும்பம் இன்னைக்கு கணவனை இழந்த மனைவிகள், தந்தையை இழந்த பிள்ளைகள் பல பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் சாதாரண ஏழை வீடுங்க தான், எல்லாம் சாதாரண வீடுங்க. இது போன்ற சம்பவங்கள் நடந்து இன்னைக்கு அந்த குடும்பம் வீணா போகுது. இன்னைக்கு இது நடக்கக்கூடாது. அரசியலை கடந்து இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு அடுத்து என்ன செய்யணுங்கிற அதுதான் அந்த விவாதம் தான் நடக்க முடியும். உடனே அரசாங்கத்தை குறை சொல்லதோ இல்லாட்டி இன்னைக்கு நான் மேலே போனேன் டாக்டர்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கிட்டத்தட்ட 3 மடங்கு எங்கள் ஸ்டாஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பல ஸ்பெஷலிஸ்ட் நெஃப்ராலஜி முதற்கொண்டு பல ஸ்பெஷலிஸ்ட் எல்லா ஹாஸ்பிட்டல் இங்கே மாத்திரம் கிடையாது. நீங்கள் விழுப்புரம் அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்ததுனாலும் சரி இல்லை அங்கே பக்கத்தில் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஸ்டாஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் நைட் அண்ட் டே 24 ஹவர்ஸ் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கிடைக்காத ட்ரீட்மெண்ட் கூட இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால கவர்மெண்ட்டுக்கு குறை சொல்றது இது நேரத்தில் இது கிடையாது. தவறு செஞ்சவங்க யாரு, இன்னைக்கு அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி, இனிமே இது போன்றதில் நம்ம ஈடுபட்டானா கண்டிப்பாக நம்மளுடைய எதிர்காலம் நம்முடைய எதிரையுமே நம்ம இருக்க முடியாதுங்கிற ஒரு பயத்தை வந்து கொடுக்கணும். இந்த விசாரணை இது கண்டிப்பாக இதுக்கு முழுமையான விசாரணை நடைபெற்று இதுக்கு சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி தண்டிக்கப்பட வேண்டும். யார்கிட்டயும் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறவங்களை குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனை அது கொண்டு வரணுங்கிறது என்னுடைய